மற்றது நான் நினைக்கிறேன் இது சோதனையும் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். ஏ லெவல் ஏதோ நடக்க வருமா? சோதனை இல்லை நடந்தது நிப்பாட்டியாச்சு. ஓ பள்ளிக்கூடமே இல்லை, பிள்ளைகளுங்க போய் எழுதுறது, அதுகளுக்கு வீடு இல்லை இருக்கிறதுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நாளுக்கான பாமுக பொருட்சொல்லி தோ வருகின்றது. வணக்கம், வாங்க. இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. பொருட்சொல் 835வது. முனை. முனை. நாங்கள் ஏதாவது ஒன்று புதிதாக இன்னொருவரிடம் பார்த்தோ அல்லது புதிதாக கண்டுவிட்டால் அதனை புதிதாக செய்வதற்கு முயற்சி செய்யும். முதலில் முயற்சி இருந்தால் தான் எதையும் செய்யலாம். அதாவது முனைதல் செய்ய வேண்டும். முனை. இப்போ இலங்கையில் அம்மா கிடுகு பின்னுவா, அப்போது எங்களையும் பின்ன சொல்லி நாங்களும் சிறு வயதில் ஆர்வமாக அதை செய்ய வேணும் என்று கற்றோம். பேர்ந்து அம்மாவுடன் சேர்ந்து நாங்களும் கிடுகு பின்னுவது, பெட்டி நீத்து பெட்டி உழைப்பது, இதெல்லாம் முனைந்ததால் தான் அவற்றை செய்ய முடிந்தது. அதே போல் பேசாமல் இருந்தால் ஒன்றும் எங்களால் செய்ய முடியாது போய்விடும். மகன், மூங்கில், மரக்கன்று, முனைப்பு, தறி, ஆப்பு இவையெல்லாம் அகராதி சொல்லாக வருகிறது. மூங்கில் மகனம் கெதியாக விரைவாக உயரமாக வளர்ற பயிர்களில் ஒன்றாகும். மரக்கன்றுகளை நாம் நட்டால் அதனால் பிரயோசனம் எடுக்கலாம். அதாவது மரங்கள் இப்போது தரைத்து எல்லா இடமும் வெளியாக இருக்கிறது. மரம் நின்றால் அது ஒரு இணலாகும். மரங்களின் கீழ் சருகுகள் விழுந்தால் அது ஒரு பசலையாகும். மரம் பல தேவைகளுக்கு பயன்படும். அதாவது முனைப்பது. சிலரை பேசாமல் இருந்தால் அவையும் கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்யவோ அல்லது ஒருடம் போகவோ முனைப்பை தூண்டுவது. தறி. மரத்தை வைத்து உண்டாக்குவது பல காலங்கள் செல்லும். ஆனால் தறிப்பது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அதனை தறித்து விடலாம். சில சிறிய மரங்களை உடனடியாக பிடுங்கி விடலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு நடாமூன் அவர்களுக்கு எனக்கு பாமுனன் ஜெயமந்தி தியானடிதன். இன்றைய பாமுக பொறிச்சல் வியாழக்கிழமைக்குரியது 3091வது ஆக்கமாகும். முளை. 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 முளை கட்டிய தானியங்களை சாப்பிடுவதால் உடலுக்கு முளை. முளை. முளைக்கீரை வகை. முளைக்கீரை வகைகளை தண்ணீரோடு சேர்த்து முளை. முளை. மழை பெய்துடன் விதை விதைக்காமலே தாவரங்களிலே தெரு வீதிகளிலும் பாதைகளிலும் விதைகள் முளைத்து எழும்பும். முளைத்து இருக்கும். முளை. முளை. நாற்று மேடைகள் அமைத்து விதைகளை போட்டு நீர் ஊற்றி முளைத்தவின் பிடுங்கி நடுவார்கள். முளை. முளை. குழந்தைகள் பிறந்து 32 நாள் தலைமையில் வெட்டி விட்டால் கெதியில் முளைத்துவிடும். முளை. முளை. விளையும் பயிரை முளையில் தெரியும் என்பது பழமொழியும் உண்டு. முளை. முளை. மான்களுக்கு குட்டி பிறந்த பின்புதான் கொம்புகள் முளைக்கும். முளை. முளை. இளையோராக வளர்ந்து பருவம் மாறும்போது அரும்பு மீசை முளைத்து விட்டது என்று சொல்வார்கள். நன்றி, வணக்கம். முளைதான் அந்த வாணி நான் இறங்குறேன். இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. பொருட்சொல் 834வது. விதை. விதை. வணக்கம். நீங்கள் வெளிக்கிட போறீங்களா? சரியா, போட்டு ஓடியாங்க. நன்றி, வணக்கம். நகுலவதி அவர்கள் அடிக்கடி இந்த விளையாட்டு பண்றது அவர் எங்க பாக்குறதுன்றது எனக்கு அப்ப மிரட்டும். வணக்கம், வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி. வணக்கம். காலை உற்சாக வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொருட்சொல் என்று முளை. முளை. என்னுடைய முளை என்று 1505 ஆகின்றது. முளை. இது இந்த மூங்கில், அங்குரம், ஆப்பு, மற்றது மகன் என்ற ஒரு சொல் வருது. அதுக்கு நான் கிடைக்கல.
இவ்வளவு சொல்லிக்கொண்டு இந்த இந்த முளை வருகிறது. முளை நேற்று நட்டு வைத்த விதை இன்று முளைத்து விட்டது. நேற்று விதை பொருட்சொல்லாக வந்தது, இன்று முளை வருகின்றது. ஆகவே முளைத்து விட்டது. விதை முளைத்து விட்டது. ஆமா. சில விதைகளை முளை கட்டி வைத்து உண்பார்கள். சில விதைகளை விளையும் பயிரை முளையில் தெரியும் என்று சொல்வார்கள். அடுத்ததாக முளைத்து 3 இலை விடவில்லை, அதற்குள் என்ன ஆட்டம் போடுது பார் என்று நமது வாய்ச்சொல்லால் நாங்கள் சொல்லுவோம். உங்களோட போன் பிஸி தான். இல்ல ஓமாணி பரிசுல இருந்து அடிக்கடி வந்து வெளிக்கிடையில பரிசுல எது எங்கட அவர் இன்னும் வெளிக்கிடையில பரிசுல இருந்து எங்க இருந்து பரிசுல நிக்கிறாங்க. வரியில வரி அங்கதான் லைட் வரும். பரிசு ஏர்போர்ட்ல நிக்கிறாரா? ஏர்போர்ட்ல இருந்து அங்க மகளோட வீட்டுல நிக்கிறாங்க. சரி சரி, ஓகே ஓகே. வந்துகிட்டு போட்டோ அதை கட்டி இதை கேட்டு வந்து சேரட்டும். முடிங்க முளைய தாங்க. ஆமா. முளைத்து 3 இலை விடவில்லை, அதற்குள்ள என்ன ஆட்டம் போடுது பாரு என்று நமது நாம் வாய்ச்சொல்லாக சொல்லுவோம். மற்றது மூங்கில், அதுவும் முளை என்று சொல்லுகிறார்கள். மூங்கிலையும் முளை என்று சொல்வார்களாம். அதுக்கு கணக்க விளக்கங்கள் போட்டிருந்தது, நான் அதை எடுக்கல. மூங்கில் முளை. மற்றது ஆப்பு என்று சொல்லியிருக்கிறது. பேச்சு வழக்கில ஆப்பு வச்சான் பாரு என்று சொல்லுவோம். ஆப்பு வச்சுட்டேன் நல்லா என்று சொல்லுவாங்க. ஆப்பு வச்சுட்டேன், பேச்சால ஆப்பு வச்ச மாடு. அது பொறி வகைகளில் ஒன்றுதான் இந்த ஆப்புன்னு சொல்லுவார்கள். பொறி வகைகளில, அதாவது ஒரு மரத்தை நாங்க வாழால வெட்டும் போது அது 2 பிளக்கும் போது அது 2 திரும்ப ஒட்டாமையாக ஒரு முளைய வச்சுட்டு தான் மற்ற பகுதியை அறுப்பார்கள். பெரிய பெரிய மரங்களை வெட்டும் போது வாங்கி பார்த்திருக்கணும், பெரிய கட்டைகளை ஆப்பு மாதிரி இறுக்கி வைப்பார்கள். 2 பகுதிகளுக்கு நடுவிலே வைக்கும் போது அது ஒட்டாது, 2 சேராது. அப்ப அது அப்படி இருந்தா தான் மற்ற பகுதியை அறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் வாள்களால. அதான அந்த ஆப்புகள் வச்சு அடிக்கிறது. இரும்பை வச்சிருப்பார்கள், அந்த பெரிய பெரிய இதுகளுக்கும் வச்சிருக்கு. இந்த ஆப்பு வச்சுதான் செய்யறது எல்லாத்தையும். அப்ப அந்த அதுகளை வச்சுதான் அந்த குரங்கு ஆப்புடுத்தது தானே. குரங்கு ஆப்பு இல்ல தெரியா என்ன செய்யுது? அது குரங்கு வந்து இந்த விளையாடிக்கிறது. அந்த ஆப்பு வச்ச மரத்துல இருந்து விளையாடிக்கிறதுதான். விளையாடிக்கிறது. அப்புறம் அந்த ஆப்பை கடிக்க ஆப்பு கலந்துட்டுதான் பால் அப்படியே மரத்தை அப்படியே ஒட்டி பால் அப்படியே நஞ்சு அது அப்படியே குரங்கு ஆப்பிடுத்துறது என்று சொல்லுவாரு. அதான் அந்த ஆப்பு கவனமா இருக்கும். அந்த ஆப்பு வச்சு போட்டு விட்டுறாங்க. கட்சியில அந்த ஆப்பு விளையாடிட்டேன்னு சொன்னா வெற்றத்தில் மரங்கள் உண்டாகுனா பெரிய சேதங்கள் வரும். அந்த ஆப்புன்றது நீங்க சொல்ற அந்த சின்ன ஒரு இந்த இதுவும் அந்த சின்ன முளை மாதிரி இருக்கும். முளை மாதிரி அதுக்கு பெரிய பெரிய கட்டைகள்ல சீவி வச்சிருப்பாங்க. முளை மாதிரி அது 2 பக்கத்தாலையும் இப்படி 2 இருக்குத்தானே. இப்படி 2 மரம் இருக்கும் போது இப்படி 2ஐயும் வெட்டுறாங்க. இப்படி 2ஐயும் வெட்டும் போது இந்த 2ஐயும் இப்படி சேர்த்து இப்படி இருந்தா தான் அடுத்த வெட்டுக்கு அது சரியா வரும். இப்படி அதுக்காக இந்த முளைய இப்படி நடுவுல வைப்பார்கள். இப்படி இந்த நடுவுல இந்த முளைய வச்சிருவாங்க. இப்படி இப்படி முளைய வைக்கும் போது ஒட்டுப்படாது. 2ம் இப்படி இருக்கும்போது 2ம் இணையாது தானே. இணையாது. அப்ப அதால வச்சு வெட்டுவார்கள். ஆப்பு வைக்கிறதுன்னு சொல்றதுன்னா ஆப்பு வைக்கிறதுன்னு சொல்றது. நாங்க எங்களை உள்ள இந்த வேதங்கள் செய்வாங்க. வள்ள வேதங்கள் செய்வார்கள் கடற்கரையில. ரொம்ப பார்த்துருக்கோம் சின்ன இல்லை. சொல்லுவாரு கவனமா இருந்தவங்க அந்த ஆப்பிள்ல கை வச்சிடாதுன்னு சொல்லுவாங்க. ஆப்பிள்ல கை வச்சா 2ம் இப்படி ஒட்டிட்டேன்னு சொன்னா ஒன்னும் செய்ய முடியாது. அது அந்த நடுவில கட்டை இரும்பு போன்றவற்றை வைத்து விடுவார்கள். 2 பக்கங்களையும் அது சேர விடாமல் செய்யும் பொருள் தான் அந்த ஆப்பிள் சொல்றது. அங்குரம் என்று சொல்லியிருப்பது சித்த மருத்துவத்தில இந்த பூண்டுற முளை இருக்குத்தானே, வெள்ளைப்புட்டுற முளை, அது அந்த சித்த வைத்தியத்துல பயன்படும். அது சித்த வைத்தியத்துல அந்த பூண்டின் முளையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து சில இந்த பூண்டுற முளையும் வந்து சாப்பிட சிலது நன்மையா இருக்குமா, சிலது கூடாதான். எனக்கு சாப்பிடவும் கூடாதான். சில பேருக்கு அது நன்மையா இருக்குமா, சில பேருக்கு கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த சிலத்துல இந்த செல்களுக்குள்ள கூட அந்த மறதி இருக்குத்தானே, அவங்கதான் கணக்கு சாப்பிடக்கூடாதாமா. நீங்க பொண்ணு நான் காலமா அதை வாசிச்சு பார்த்தேன் அந்த இது. இல்ல ஆனா இப்ப இது பயருக்கு தானே, பயரும் முளையை போட்டு அந்த முளையை சாப்பிடுறது. அதான் கடையில பாக்கெட்டா விற்கும் நான் சொன்னேன். சில விதைகளை முளை கட்டி வைத்து உண்பார்கள். பயரை முளை கட்டுவாங்க. மற்ற இந்த பாலிதம் போடுறதுன்னு சொல்றது உங்களதுல
இந்த அங்குரார்ப்பணம் செய்யறது என்ன பாலிதம்னு சொல்லுவீங்களா கல்யாணத்துல பாலிதம்னு ஒன்று இருக்குதா? நேற்று ஐயா சொன்னார் ஓ அது வந்து அங்குரார்ப்பணம் பெண்கள் சேர்த்து செய்யறது. அந்த விதைகளை போட்டு அதை பண்ணி எடுக்கிறது. காலையில அதை பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் அந்த பால் நேற்று ஐயா வந்து நான் சொன்னேன் கணக்க விதைகள் போட்டு விதைகள் வெந்தயம் எல்லாம் முளைகட்டி சாப்பிட்டா நல்லவன்னு சொல்லுவார்கள் இந்த டயபெட்டிக்கு வெந்தயம். அது மாதிரி இந்த பயறு முளைகட்டி வச்சு சாப்பிடுவாரு. முளைக்கீரை என்று சொல்லி நல்ல டேஸ்ட். முளைக்கீரை இருக்குது, முளைக்கீரை எல்லாம் சொல்லி விதைச்சு விதையிலேயே தெரியும் விளையும் பயிரை முளையில் தெரியும்னு சொல்லுவாரு. வளரும் பயிரை முளையில் தெரியும். அது பயிர்களுக்கும் சரி பிள்ளைகள் தான் சொல்ற வளரும் பயிரை முளையில் தெரியும். வளரும் பயிரை முளையில் தெரியும்னு சொல்லுவாரு. விளையும் பயிரை முளையில் தெரியும்னு சொல்லு. வளரும் பயிரை முளையில் தெரியும். வளர்றது விளைகிறது எல்லாம் உண்டு தானே. வளரும் பயிரை முளையில் தெரியும். விளையும் பயிரை தெரியுமா? விளையும் பயிரை முளையில் தெரியும். வளரும் பயிர்னு சொல்றதை விட விளையும் பயிரை முளையில் தெரியும் தான் எழுதுவார். சரி, அது எப்படி வந்தது தெரியா? நாங்கள் இப்ப வளரும் பயிரை முளையில் தெரியும். சரியா, ரெண்டு மூன்று தான் ஒரு பயிர் நான் எடுத்த முளை முளை மகனுக்கு போட்டுறது. மகனுக்கு அந்த முளைக்கு என்ன சம்பந்தமோ எனக்கு தெரியும். எதுக்கு? மகனுக்கு பிள்ளை ஆண் பிள்ளைக்கு முளை என்று போட்டிருக்கா? முளை என்று அது முளைக்கு மகன் என்று ஒரு சொல்லி இருக்குது. அது ஒவ்வொரு அகராதியும் ஒவ்வொரு விஷயங்கள். அது சிலது சரியா இருக்கும், சிலது இது இல்லாம. நான் தேடி பார்த்தேன், இதுக்குள்ளேயும் தேடி பார்த்தேன். அது மகனுக்கு ஒரு பொருள் வருதாமா முளை என்றது? மகனுக்கு முளை என்று எனக்கு தெரியல. அது என்னத்துக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல. நான் கேள்விப்படவே இல்லை தானே. வணக்கம் மணி. எனக்கும் வளரும் பயிரை முளையிலே தெரியும். அதுவும் மற்றது நான் வெந்தயம் முளைகட்டி சாப்பிடுறேன் நான் காலமையில. அவ்வளவு வைத்தியம் இல்ல. என்னண்டு எத்தனை நாள் எடுக்கும் முளைக்க? அத்தனை நாள் பின்னர் இப்ப இன்றைக்கு போட்டா நாளை இன்றைக்கு காலமா முளைச்சிடும். இதுல கட்டி வைக்கிறீங்களா? துணியில கட்டி வைக்கிறீங்களா? இல்ல வாணி, நான் சில்வர் சும்மா ஒரு மீசக்கரண்டியால ஒரு அரைக்கரண்டி போட்டு கொஞ்சம் போட்டுட்டு மூடி வச்சு விடுவீங்க. அது முளைச்சிடும். முளைச்சிடும் வாங்க. அந்த வெள்ளையா தெரியும் தான் அந்த முளை வந்துடும். வந்தோடனே அதை சாப்பிட சொல்லி தங்கச்சி சொன்னது தான் சாப்பிட்டு நல்லா சாப்பிடும் ஒவ்வொரு நாளும். ஓகே, அப்படியும் அடுத்த முறை டாக்டர்கிட்ட போனாதான் வாணி இதுண்ட என்ன உண்மையோ கொஞ்சம் தெரியும். இல்ல அது இப்ப டயபெட்டிக்க குறைக்கிறண்டு இல்ல. அது உங்களோட வயிற்றுக்கு நல்ல. காலையில எல்லாம் அந்த வயிற்றுக்கு ஈஸியா டாய்லெட் அதில் போறதுக்கு இலகுவா இருக்கு. வயிற்றுக்கு நல்ல சொல்லி வயிற்ற கிளியர் பண்ணணும்னு சொல்லித்தான் அதை எடுக்கிற மாதிரி. நான் செய்யறேன் இப்ப இல்ல வாணிமோகன். முதல் நாள் இரவு ஊற வச்சுட்டு விடிய எழும்பி வடியா கழுவிட்டு இதுக்கு தானே ஒரு ஏர்டெக்ஷன் மாதிரி ஒரு நெட் துணி மாதிரி அதுக்குள்ள போட்டு கட்டிட்டு ஒரு பேசில வச்சு விடுவேன் கபடுக்க. அது ஒவ்வொரு நாளும் பார்க்க கொஞ்சம் ஈரம் இல்லாட்டி சும்மா நினைச்சு போட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணியில கழுவி போட்டு நீங்க டிஷ்யூல சுத்தி வச்சாலே உங்களுக்கு அடுத்த நாள் முளைச்சிடும். நான் ஊற வச்சுட்டு தான் அடுத்த நாள் விடிய. இல்ல அது அது ஊற வச்சு குடிக்கிறது முளை கட்டுறத சொல்றோம். அதுவும் செய்யறது முளை கட்டுறதுக்கும் அப்படி செய்யிருந்தேன். என்ன தண்ணிக்குள்ள எத்தனை நாளை விடுற நீங்க? ஒரு நாள் இப்ப இரவு இரண்டினா காலமே முளை கட்டாது. கட்டினது இல்ல கட்டாது. ஏன்னா தெரியா எனக்கு கட்டிச்சது. இங்க ஒவ்வொரு நாளும் நாங்க இரவுல ஊறப்படும் காலையில நாம குடிக்கிறோம். கட்டுற இல்ல முளை கட்டாது. வெந்தயம் அப்ப கட்டாது வாணிமோகன். அதை கழுவி நீ உடனே கட்டாது. அப்படியே தான் இருக்கு மண்டை. அடுத்த வண்டிக்காய் செய்யறேன் சொல்றேன். தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் தண்ணிக்குள்ள இருந்து முளை கட்டுமான்னு சொல்றாரு. இல்ல அடுத்த நாள் முளை அதை எடுத்து கழுவி பேந்து ஒரு வடிவான மெல்லிய தாமரக்கா நான் பேருந்து தாமரக்கா சொன்னான்.
தண்ணிக்குள்ள போட்டு முளை கட்டாது. நீங்கள் சொன்னது அடுத்த நாள் கட்டாத அதை கட்டும். இல்ல நான் ஆரம்பத்துல சொன்னேன் தண்ணிக்குள்ள கழுவி போட்டு டிஷ்யூல கட்டி வச்சுங்கன்னா அடுத்த நாள் கட்டு மட்டும் சொன்னேன். டிஷ்யூலையோ ஒரு கொட்டன் துணியிலையோ அப்படியே இதா வச்சு இவர் சொன்னவர் இல்ல நான் தண்ணிக்குள்ள ஊற வைக்கிறேன் அடுத்த நாள் கட்டுமான்னு சொன்னவர். நான் அதை எடுத்து கழுவி போட்டு வந்து கட்டி வைக்கிறேன். அப்ப நான் இனி வேற ஒரு மொழியெல்லாம் கதைக்கணும். வேற மொழியெல்லாம் கதைக்கணும். நன்றி நன்றி நன்றி. அதே நான் இடம் ஊறி போட்டுட்டு அடுத்த நாள் விடிய கழுவி வடிவ இதண்டிட்டு இப்ப வந்து இதுல கட்டி வைக்கிறேன். அதை ஊற வச்சு கட்டணும். சும்மா தண்ணியில கழுவி போட்டு ஊற வச்சுதான் கட்டுறேன். இனி சும்மா கழுவி போட்டு உடனே கட்டி பார்ப்போம். அப்படித்தான் செய்யறது. இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் அனுப்பிவிடும் பாருங்க. நீங்கள் இந்த சின்ன சின்ன பிளான்ட்டுகள் ஒரு விதையை போட்டுவிட்டு மேலால் ஒரு பேப்பரை போட்டு டிஷ்யூவை போட்டுவிட்டு அப்படியே கொண்டு வைக்க சொல்லுவார்கள். சரியா? அது 3 நாள் பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே முளைச்சி போயிருக்கும் படிவா. திரும்ப இங்க வந்து இந்த பஞ்சு இருக்குதானே, பஞ்சு இருக்குதானே, அதையும் அந்த 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 இதுக்குள்ள போட்டுட்டு லேசா தண்ணி விட்டுட்டு போட்டா அதுவும் முளைக்குது, கன்றுகள் முளைக்குது. இது என்ன இது அப்ப அதுல உள்ளுக்குள்ள விதை இருக்கும். அந்த அது பஞ்சில அந்த விதைகளை போட்டு தண்ணி லேசா தண்ணி விட்டுட்டு கொண்டு வைக்க சொல்லுவாங்களாம். கிளாஸ் பள்ளிக்கூடங்கள்ல அப்படிதான் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. இங்க இந்த பூங்கண்டு விதைகள் ஏதாவது ஒரு விதைகளை போட்டு குடுக்குறாங்களாம், கொண்டே முளைக்க வைக்க சொல்லி. அது என்ன இந்த ஜோக்கட் அந்த பொட்டுக்குதான் அதுக்குள்ள போட்டு பஞ்சுகளை கொஞ்சம் போட்டு அதுக்குள்ள தண்ணி விட்டு இந்த விதையை போட்டோம்னா 2-3 நாள்ல முளைச்சிருவாங்க. அந்த பிள்ளைகள் ஓடி ஓடி போய் ஒவ்வொரு நாளும் பாக்குங்கள். அது சின்ன பிள்ளைகள் அது கீழே காவுக்குள்ள வச்சுட்டு குழந்தை காவுக்குள்ள வைப்பாங்க. வச்சுட்டு ஓடி ஓடி போய் என்னத்துக்கு நீ கீழே சொன்னா முளைச்சிட்டாண்டு வாங்குறதுக்கு ஓடி ஓடி போய் பார்த்துட்டு அது ஆசையா இருக்கும். அவங்களோட என்கரேஜ் படுத்த தண்ணி அது கொடுக்கறது. அது கொண்ட பிறகு வளர்ந்தா அப்புறம் அது வீட்டில் அம்மா தண்ணி ஊற்றி கொண்டு வாக்குறது அவர்களுக்கு மறந்து போயிடும். அப்படியே ஒரு பிள்ளைகளை என்கரேஜ் படுத்தத்தான். சந்தோஷம் மாதிரி அவங்களுக்கு. என்னென்றால் வெந்தயம் வந்து தண்ணித்தன்மை இருந்தால் மட்டும்தான் முளைக்கும். நார்மலா வச்சால் முளைக்காது. ஏனென்றால் நீங்க போத்திருக்க நாங்க போட்டு வச்சுக்கிறோம் அது ஒரு நாள் கொஞ்சம் தண்ணிக்க ஊறி அதை எடுத்து பேப்பர்ல வச்சு அல்லது ஒரு பாத்திரத்துல நீங்க மூடி வச்சா வெறும் பாத்திரத்துல மூடி வச்சாலும் வரும். தண்ணித்தன்மை அதுக்கு பட்டாலே போதும். அது அதனால காட்டானே அது கொஞ்சம் கடினமான விதை. அதனால தண்ணிக்கு இப்ப இன்றைக்கு காலையில ஊறப்பட்டா இப்ப இவ்வளவு நேரமாகத்தான் என்ன உலக சொல்லி கொண்டிருக்கிறோம். இவா சொன்னா நீ அப்படி ஊற வைக்க தேவையில்லையண்டவா? அப்படியே இல்ல நான் சொன்னா ஊற வைக்க கூடாண்டு இல்ல, தண்ணியில கழுவி போட்டு நீங்க மூடி ஒரு டிஷ்யூலயோ ஒரு கொட்டில வச்ச தண்ணி தன்மை வேணும் தானே. என்னட்டு சும்மா முளைக்கும். தண்ணியில கழுவி போட்டு ஐயோ கடவுளை நான் இனி என்ன மொழியில சொல்றேன்ல, தண்ணியில கழுவி போட்டு நீங்க வைங்க ஒரு பொட்டுல அப்படியே சுத்தி வச்சுக்கணும். உங்களுக்கு அடுத்த நாள் அது முளைக்கும். பயரும் அதே மாதிரி தான். சில பயிறு சின்ன பயிரை வந்து அப்படி செய்து போட்டு அந்த முளைய சாப்பிட்றவங்க தண்ணி மட்டும் முளை வரும். சும்மா எம்பற போகுது. ஆமா தண்ணி வராட்டி வேற நல்லா நீட்டா முளைச்சால் ஏதாவது நூடுல்ஸ் அதுக்குள்ள போட்டு செய்யலாம். இது வெந்தயமோ இல்ல இல்ல பயறு அது ஸ்ப்ரவுட்ஸ் என்று சொல்றது. அதைத்தான் முளைகட்டிய பயறு தான் அது நல்லது. ஏனண்டா அதுல புரோட்டீன் அதிகமாக இருக்குமென்றதுக்கா பானுக்கு வச்சு சாப்பிடுறது. கோத்துல வெள்ளை அடைச்சு வாரது. அநேகமாக அந்த நோய் வாய்ப்பட்டவர்களுக்கு சில பேருக்கு விட்டமின் காணாதுன்னு அதை கொடுக்கறது வழக்கம். சரி, நான் சொல்றேன் அந்த முளைக்கும் நாற்று முனைப்போடு வளர உழைப்பு என்றும் வேண்டும். அந்த முளைக்கு நான் சொல்ற ஒரு இது முளைக்கும் நாற்று முனைப்போடு வளர உழைப்பு என்றும் வேண்டும் என்றது எனக்கு கொண்டு வந்தது. அடுத்தது மூங்கில் அந்த முளை என்றதுக்கு மூங்கில் ஒரு கருத்து. ஏனென்றா மூங்கிலின் இடப்பட்ட இடத்துல கணு அண்டு இருக்குந்தானே, அதுல இருந்து அடுத்த மூங்கிலுக்கான முனை அந்த முளைப்பு வரும். அதனாலதான் அதுக்கு ஒரு பேர் இருந்ததோ என்ற ஒரு கேள்வி இருந்தது. இல்ல அதான் சொல்றேன், அதுக்கு ஒரு கருத்து இருக்கு. நான் இப்படி நினைக்கிறேன், அந்த இடப்பட்ட கணுக்கள்ல இருந்து அந்த சின்ன சின்ன அரும்புகள் முளைத்து வரும். அதனாலதான் உலகில அதான் உலகில மிக வேகமாக வளரக்கூடிய புல்லினம் மூங்கில் மட்டும்தான். அதனாலதான் அது நிறைய சடைச்சு வரும். அதைத்தான் அப்படி சொல்லுகிறார்கள்.
ஒரு நாளைக்கு அடுத்தது 5 அடி மட்டும் வளருமாம் என்ன மூங்கி. ஓ ஓ ஆனால் ஒரு 5 வருடம் உள்ளுக்க இருப்பார். பிறகு முளை விட்டுத்தன்னா மிக வேகமாக வளரும். அத பார்க்க வேண்டும். நாங்க அதை போத்திருக்க வச்சு அதை பாடசாலைகளில மூங்கில் அப்படி தருவார்கள். அடுத்தது முளைக்கும் பயிரும் உழைக்கும் உழைப்பும் ஒருபோதும் வீணாகாது. முளைக்கிற பயிரும் உழைக்கிற உழைப்பும் ஒருபோதும் வீணாகாது என்று அந்த முளையில இருந்து எனக்கு வந்தது. நன்றி வாணி. எத்தனை மணிக்கு வாணி கிட்டத்தட்ட வரும் என்னுடைய நிகழ்ச்சி? கவிதை 10 மணிக்கு அது முடிய நான் டைம் சொல்ல முடியாது. பகுதி 1 ராவிச்சவரியர்கள், பிறகு உங்களோட பகுதி 2, பிறகு உங்களோட நிகழ்ச்சி. கவிதைகளை பொறுத்து இருக்கு. சில வேலை குறைஞ்சா அதுக்குரிய நேரத்தோட தான். சரி சரி, நான் ஒரு வெளியில போயிட்டு வருவேன். அதான் கேட்டேன். இந்த வாணிமோகன் இந்த குருவிச்சை இருக்குத்தானே, அது மாமரத்துல படர்ந்து இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா அந்த குருவியல் வந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த அதுல அந்த மரங்கள் தேக்குறதாம் அதுல. அப்ப அதுல இருந்து மாமரத்துல எங்கட வீட்டிலாம் குருவிச்சை வந்தது. வெள்ளக்குளம்பார் மாவட்டத்துல. அது உங்களுக்கு தெரியாத குருவிச்சை வந்து தன்னிச்சையா வளராத ஒரு மரம், ஒட்டுண்ணி தாவரம். ஒரு தாவரம் ஏதாவது ஒன்று அவருக்கு வேணும், அதுல இருந்துதான் அவர் வளருவார். அதனாலதான் மரங்களில ஒட்டி வாழற தன்மைதான் குருவிச்சை. ஒட்டுண்ணி தாவரம் என்று அதை சொல்றது. நிலத்துல வளரா. வேற என்ன ஒட்டுண்ணி தாவரம்? நான் நினைக்கிறேன் குருவிச்சை இன்னும் ஒரு மரம் இருக்குது. எனக்கு இப்ப ஞாபகம் வரையில. விஞ்ஞானத்துல முந்தி படிச்சது குருவிச்சை ஓக்கிட் வராது. ஓக்கிட்ட என்ன ஓனாவில ஒரு ஆங்கில பேர் வரும், ஆனா ஞாபகம் வரையில. வேற தெரியல எனக்கு. ஏன்னா எங்களை கிட்ட அது இருந்தது. அதனாலதான் இந்த விளக்கம் அது வந்து அந்த ஒட்டுற மாதிரி. ஆமா, மாமரங்களில அந்த குருவிச்சை இருக்குமே இந்த மரம். ஆமா, அது தானாக நிலத்துல வளராது. அதனாலதான் தாவரங்களுக்கு மேல ஒட்டி வாழ்றது. கூடுதலா மாமரத்துல ஒட்டுண்ணி வாழ்றவருக்கு அந்த ஒட்டுண்ணி தாவரம் என்றுதான் குருவிச்சைக்கு ஒரு பெயர். ரோசாவிலேயும் சில பேர் பதிவைக்கணும். அது ஒட்டு வைக்கிறது. ஒட்டு வைக்கிறேன் அது பதிய முறையின பெருக்க வேண்டாம். அந்த ஒரு ரோசாவை எடுத்து அது ஒட்டு வைக்கிறேன்னா நீங்க அந்த கணுவை வெட்டிட்டு அதுக்குள்ள கட்டி மண்ணை போட்டு கட்டி வச்சா அது வேறும். அது பதிய முறையின பெருக்கம். அது ஒட்டு வைக்கிறது. சிவப்பு ரோசாவை நீங்க மஞ்சள் ரோசாவும் அதுக்கு அந்த கலக்கலாம். அப்படி ஒட்டி வைக்கிறது. அல்லது சாதாரணமா தடி முளைக்காது, இன்னும் ஒட்டி வச்ச தடி சில நேரம் முளைக்கும். இப்ப இந்த நண்பி எனக்கு ஒரு ரோசா அதுல ஒட்டு வச்சிருக்கிறா. இந்த அவகை சிவப்பும் மஞ்சளும் பூக்குதண்டு. அதை ஒட்டி வச்சு அவ தண்ட போத்திருக்க வச்சு கட்டி வச்சிருக்கிறா. முளை வந்தா போது எனக்கு தாரண்டு. அப்படி ஒட்டு வைக்கிறதும் இருக்குது. பதிய முறை இனப்பெருக்கத்துக்கு ஒட்டு வைக்கிறது உண்டு. மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். செல்வியதா வாங்க. வணக்கம். காலை வணக்கம். வணக்கம். காலை வணக்கம் மாணி. காலை வணக்கம் அனைவருக்கும். அந்த ஒட்டுண்ணி தாவரம்னு சொல்லும் பொழுது அந்த கசுக்கொட்டை மரம் இல்ல, கசுக்குட்டான்ற சொல்றது ஒட்டுண்ணி ஒட்டி அந்த உண்ணி மரம் மண்டு போட்டு இருக்கு. ஆனா எனக்கு அந்த மரம் வந்து சுமார் தடியில சிவப்பியா இருக்கு. ஐரோப்பாவில இருக்குன்னு போட்டுருக்கு. ஆனா எனக்கு தெரியல, நான் பார்க்கல. என்ன கசுக்குட்டாண்டா? கசுக்குட்டா மரம் வந்து ஒரு மரம் ஒன்று போட்டு இருக்குது. ஒட்டுண்ணி அந்த ஒட்டுண்ணி இப்ப கேட்டிச்சு நம்ம இல்ல, குருவிச்சையை விட அதுவும் இருக்குது அந்த மரம். ஆமா இருக்குது. அதனால எனக்கு அது ஒரு தடி ஒன்றுல அப்படியே வந்து ஒரு பர்பிள் கலர் மாதிரி பூவோட போட்டு இருக்குது. அது இல்ல பட் அது ஆங்கிலத்துல லோரன்ஸ் ஹவுஸ் ரெண்டும் போட்டு இருக்குது. LORANTHUS கூட ஸ்பெல் பண்ணுங்க. LORANTHUS அடிக்க பாருங்க. டீட்டெயில் தமிழ் ஒட்டுண்ணி தாவரம் போட்டு இருக்குது. அதுல 2-3 இந்த இது போட்டு கிடக்க பாரு முடியும். சரோஜினி சோதராஜா அவர்கள் ஓகே. ஆமா, கொழும்புலையா நிக்கிறோம், யாழ்ப்பாணத்துலயா? இப்ப யாழ்ப்பாணம் போட்டா இன்றைக்கு 28ஆம் தேதி இன்றைக்கு வந்திருப்பினம். ஏனென்றால் மகளும் தகப்பனும் இன்றைக்கு பயணம். அவ 5ஆம் தேதி வருவா. இல்ல அவ நிக்கிற இடம் ஓகே. ஆமா, தண்ணி வெள்ளம் அது அந்த நேற்று முந்த நாள் கதைக்கு இல்ல வாடுமோகன். முந்த நாள் அடிச்ச திங்கட்கிழமையே அடிச்சவா இல்ல, சனிக்கிழமை அடிச்சவா எனக்கு.
அப்ப கோண்டாவில்தான் வனமையா போய் நிக்கிற பவானி அங்க இல்ல சரியான நல்லூர் அடியில ஒரு ஹோட்டல்ல நிக்கிறமண்டு. அதான் நல்லூர் அடியில இருக்க சனமெல்லாம் விளம்பிட்டுது எல்லாம் மழைதான், எல்லா இடமும் தண்ணி பூந்துட்டு எல்லா இடம் கோயிலுக்குள்ள வேணுமோ கடைக்குள்ள இப்படைக்கு வேணுமோ. கொழும்புக்கு வந்திருப்பா, எப்படி வந்தா வரல இல்லாட்டி அவ ஏதாவது பிரச்சனை இல்லாட்டி விடிய வாணி கதைக்கும் பொழுது இப்ப கொஞ்சம் முதல் கதைக்கும் பொழுது சொன்னால் அந்த மட்டக்களப்பு பகுதியில இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் அந்த ஒரு 15-12 பிள்ளைகள் டிராக்டர்ல இதோட 4வது ஆள் சொல்லுறாங்க. ஆளியால் கேட்க என்ன தெரியல அந்த ஆளியால் கேட்க ரெண்டு விளங்குது. நான் பார்த்தேன் செய்யல நேற்று. ஆமா அதுல கொஞ்சம் பேர் அந்த இறந்ததாமண்டு இப்ப சொல்லி சொன்னார். தண்ணி இழுத்துட்டு போயிட்டு சும்மா இது இல்ல தண்ணி அதான் எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு. என்னண்டு வாணி அது அந்த அப்படி அந்த அளவுக்கு என்ன பள்ளங்கள் அல்லது அது தண்ணி இல்ல இப்ப தண்ணி ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ரோட்டு தெரியாம தானே இருக்கும். அதத்தான் டிராக்டர் வந்து அப்ப அந்த ரோட்டு அப்படி எதுவும் போயிடுது. இப்ப இந்த ரோட்டு ஏன்னா தெரியல. இப்ப நான் கேஸ் பண்ற அப்படி என்ன இப்ப ரோட்டு இப்படியேண்டா ஒரு நாங்க அந்த கேசிங்களா அனுப்புவோம் இப்படியே ரோட்டு இருக்கான்னு சொல்லி. அப்ப இந்த தண்ணியெல்லாம் அடிபட்டு வரும் தானே. அடிபட்டு வரக்குள்ள அந்த விதண்டுக்குள்ள அப்படி விளைத்து விட்டா சரிதானே. அப்படி சரிஞ்சுட்டா எனக்கு தெரியல அது என்ன நடந்தது. இப்படிதான் நான் செய்து பார்த்தேன். அதான் கேட்டேன் வாய்க்கால் பக்கத்துல ஏதும் இருந்திருந்தாலும் பாணி பாதை தெரியாம அதைத்தான் சொல்றேன். இப்ப பாதையால போய்கண்டுக்கு உயரமண்டு வைங்களேன் போய்க்கல மேடு பள்ளங்கள் தெரியாதானே. அப்போ தண்ணி நாங்கள் இது நேர் ரோட்டுன்னு போயிருப்போமா இருக்கும். அப்புறம் தண்ணியெல்லாம் அடிபட்டு வரக்குள்ள உண்டு அது டிராக்டர் அது பெரிய வாகனம்னாலும் பரவாயில்ல. அதான் சொல்லி கொண்டு வந்தார் என்ன பெரிய காரமோ. அதான் இந்த நேரமும் கும்பிட போகணும் கேட்டேன். வீட்டை நின்று செய்யலாம் தானே. இல்ல கோயில் சொல்லல பள்ளிக்கூட பள்ளி என்ன மாதிரி தான் கலந்ததுல இல்ல பள்ளிவாசலுக்கு கும்பிட போனவையா பள்ளிவாசல் சொல்லலாம். பள்ளிவாசலுக்கு அந்த பீதம் பண்ண போறவ தானே அவை இல்ல அந்த என்ன அந்த விடியப்புறம் போவினம் இல்ல பெண்கள் இருக்கு இல்ல யாருக்கு தெரியும். இப்ப சாதாரணமா பள்ளிக்கூடங்கள் இல்லத்தானே வாணி. இப்ப பள்ளிக்கூடங்கள் இல்லத்தானே அப்ப என்ன பள்ளிக்கூடம் போவினா இல்லை பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் அது கிடந்தது சில செய்திகள். அப்போ எனக்கு நான் யோசிச்சேன் சில டியூஷன் அப்படி இல்லை நானும் அதைத்தான் கேட்டேன். நான் பள்ளிக்கூடம் இல்லையாண்டா இங்க போனவே பள்ளிக்கூட பிள்ளைய இல்லை அது இப்போ சொல்லலான்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு. இப்போ இந்த கோயிலில் நல்லூர் தாண்டி இருந்தாலும் அதுக்குள்ளேயும் போக்கும் பிரச்சாரம் இருக்குதானே போங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது யாருக்கு தெரியும் இது நடக்கும்னு. சாதாரணமாக இருந்திருக்கலாம் போகிற வழியில் ஏதோ ஒன்று கால கஷ்டம் இப்படியும் மாதிரி அது நிலைமைகள் இப்போ இயல்பு நிலைமைக்கு வரதுன்றதெல்லாம் அந்த வீட்டுகளுக்குள்ள தண்ணியை பாய்க்க கஷ்டம். அது தண்ணி அவ்வளோதை மட்டும் ஊற்றி நீ எவ்வளோ பொருட்சேதம் பொருட்சேதத்தை விட இதுதான் உயிர்களுக்கு பிரச்சனை வரும். வருத்தங்கள் வந்து சேரும் உள்ள வருத்தமெல்லாம் வந்து சேர போகுது. எல்லா தண்ணியும் உண்டை தண்ணி கலந்துருக்கு. இப்போ அதுக்குள்ள சனங்கள் தெரியுது என்ன எங்கட அங்க வேண்ட அம்மா வேண்ட அந்த பகுதி வீட்டு அதுக்குள்ள எல்லாம் வரையல சரியான தண்ணி ரோட்டுக்குள்ள. ஆனா வெக்கி எல்லாம் பான் கொண்டு சாப்பாடுகள் எல்லாம் பான் பானி பருப்பு கறி அதை சாப்பிடாங்க இருக்குது பாவம். ஒன்று சாப்பாடு நீ டாய்லெட் பிரச்சனை எல்லாத்தையும் இது எவ்வளோ கஷ்டப்படும். மற்ற டாய்லெட்டுகளே வழிதான். நாங்கள் ரெண்டாக்கி பொன்மாலை பொழுது செய்தோம் பள்ளிக்கூடம் நர்சரி இருக்குல்ல அங்க 5 குடும்பம் போய் இருக்குது. அது தண்ணி வராத வரைக்கும் ஓகே. இப்ப தண்ணி வந்துட்டு அங்கேயும் இருக்க முடியாதானே. இல்ல அங்க அது அப்டியாசன்றபடியா கீழே அப்படியே மேலுக்கு தண்ணி நீக்கிதான் அவன் மேல வீடு கட்டினாக்க இருக்கிறபடியா அப்படியே விட்டு இருக்கிறோம். சாப்பாடுகள் ஆக்கள் பானுகள் அது அப்படியே எல்லாம் கொண்டே கொடுத்தாண்டு மற்ற சாப்பாடு சோறு அதுகள் பாசல் கொண்டே குடிக்கணும். மேல வீடு கட்டி இருக்கிறாக்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் அவர்களுக்கும் உணவு பிரச்சனை வருந்தான். இப்போ ஏன்டா கடைகள் எல்லாம் பூட்டி கடைகளுக்குள்ள சாமான்கள் எல்லாம் சேதம் பல இடங்கள்ல என்னைக்கெல்லாம் அவர்களுக்கும் கஷ்டம் தானே. மேலுக்கு வீடு இருந்தாலும் கீழுக்கு மோட்டார் போட்டு தண்ணி எல்லாம் வெளியால ஆற்றுற அளவுக்கு இருக்குதா. அப்படி அந்த கஷ்டம் தான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அப்படி தண்ணி மோட்டர் விட்டு தான் தண்ணி ஊற்றணும். தண்ணியை வெங்கண்டு ஊற்றுறது எல்லா இடமும் தண்ணி உண்டு. சாந்தினி அவர்கள் வாங்க வணக்கம். மற்றது அந்த முளைக்கு ஏதோ பயறுகள் இதை பற்றி சொல்லி கொண்டிருந்த விளக்கம் கேட்டவ தானே பத்மினி. ஈரத்துக்குள்ள வச்சா இதாண்டு அப்ப நாக்குக்குள்ள வச்சு பார்க்க சொல்லுங்க. அடுத்த நாளுக்கு முளைச்சிடும். அது வீதம் தருணால கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை செய்வாரு. அதை சும்மா இப்ப ஒரு கோல் வந்துச்சு இப்படித்தான் ஒரு நியூஸ் கோல் போல நான் பத்மினி என்ன செய்தால்
பயர் எடுத்து இரவில நாக்கு வேக்குள்ள போட்டுட்டு படுத்திருப்பேன். அடுத்த நான் விடிய முளைச்சிருக்கும். அப்ப நான் அப்படியே சாப்பிடுறேன். உண்மையாயோ? உண்மையாத்தான், அதைத்தான் சொன்னேன். இல்ல ஏன்னா அநியாயமா தண்ணிக்குள்ள போட்டு தண்ணியும் செலவாக்குவான். எங்களுக்கு வாய்க்குலயும் தண்ணி, நாக்குக்குள்ள தண்ணி நிக்குது. நாக்குள்ள தண்ணி இருக்கிறது போல தண்ணியும் இருக்கு தானே. அதுதானே அதானே நான் வாணி அந்த கொய்யாப்பழம் படி வந்தது விளையாண்டைக்கு. அப்போ அத அந்த கொட்டை கடிக்கலாம் போது சிலர்கள் விழுங்கிட்டேன். மனதுக்கு அந்த வயிற்று நான் யோசிச்சேன், வயிற்றுக்கு வளரும் போது தெரியாது. வளரும் முந்தி அப்படித்தானே சொல்றேன். புளியங்கொட்டைய புளியோட சாப்பிட்டா சில புளிய மரம் முளைக்கும் வயிற்றுக்குள்ளே. போய் பயன்படுத்துறது பிள்ளைகளுக்கு. அப்ப வயிற்றுக்கே வளரலாங்க. அங்கேயும் தண்ணி இருக்குதானே, டொய்லெட்டோட போடுமாக்கும் என்ன. சரி, சாந்தினியோட வாங்க. வணக்கம். இனியோத்சாகமான காலை வணக்கம் வாடியக்க. இணைந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். நல்லா பகுதி முடியுங்க சொல்லியக்க. அவ சீரியஸா ஓகேன்றா, என்ன செய்யறாவோ தெரியல. விளங்க இல்ல அதுல பாத்தீங்களா, நீங்க செய்து பார்க்க போறீங்களோ தெரியல. சீரியஸா வடிவா கேக்குறீங்களா அவ சொல்ற பகுதிய? அதான் இப்ப எனக்கு யோசனையா இருக்குது. இந்த முதல்ல இந்த கொய்யாப்பழ கொட்டை போட்டு அது கடிக்கிறது சரியான கஷ்டம், சரியான ஹார்ட் அது. அப்ப அப்படியே விழுங்கிட்டேன். அப்ப என்ன செய்யறது, முளைக்கணும்னு யோசிச்சு கொண்டிருந்தேன். அது கீழால போயிருக்கு உங்களுக்கு, அது பயன்படுத்த. அதுக்கும் சாந்தினி இப்படியே பிறகு அரிதட்டு வச்சு அடிச்சு பார்க்கணும். கடவுளே இல்ல கொய்யா விதா முன்பா இருக்குதோ அல்லது அப்படி என்ன, அது கொமேடியில இருந்துதான். கொமேடியில அந்த இது சொல்லுங்க யாரோ சாப்பிடி இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கேன். வணக்கம் சொல்லுவோம். சாந்தி என்ன பாணி விட்டு விட்டு கேக்குதா? இப்ப சரி, முதல் விட்டு விட்டு. உங்க ஊர் பக்கம் அப்படியா? எங்கண்ட ஊர் பக்கம் வெள்ளம் தான். ஒரு எங்கண்ட நானும் வாழ்ந்த வீடு நாச்சியார் வீடு. ஒரு நாள் நாச்சியாருக்கு தண்ணி நிக்கிறது இல்ல. இந்த முறை தண்ணி நிக்குது, வெளியில போக முடியாம நிக்குது. அந்த வழி தண்ணியும் நாச்சியாருக்கு நடு வீட்டுக்குள்ள வருது. வீட்டுக்குள்ள நடுவுக்குள்ள வெளிதானே. எனக்கு வீடு நல்ல விருப்பமா. எனக்கு பீலி எல்லாம் இருக்குந்தானே, பீலி இருக்கும். அதுக்கு போற ஓட்டை அந்த கீழே நான் இது இருக்குது, அதுக்குள்ள போகும் தானே. இல்ல நாச்சார்ல பெய்யற மழை தண்ணி வரும். அந்த தண்ணி வெளியில போறது கோட்டை. ஆமா ஆமா, அந்த சதுரமா இருக்கிற அப்படியும் பிசுக்குப்பட்டு எல்லாம் 4 பக்கம் பிராந்தையிலையும் பாடும். அப்ப உங்களுக்கு 50 வயசு அக்கா சொன்னா 50 வருஷம் அனுபவத்துக்கு இந்த முதல் முறைதான் இப்பதான் வீட்டுக்கு தான் நினைப்பதை நான் பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன வெளியில போறதுக்கு முடியாம இருக்கு. சுத்து மாதிரிகள் வீடுகள் வாணியக்கா அந்த ரோட்டுகள் உயர்த்தினா வீடுகள் பள்ளம் ஆயிடுச்சு. அப்ப ரோட்டால டப் பண்ணி வலிஞ்சு வீடுகளுக்கு தண்ணி வருதோ. அப்ப அதாவது தண்ணி வெள்ளம் தான் பிரச்சனை சொல்லி அக்கா சொல்லியிருந்தா. மற்றபடி அங்க பிரச்சனை வெள்ள பிரச்சனை தான். அங்க பார்க்க முடியாம இருக்கு. என்னப்பா என்ன வெள்ளம் பூ சரியா கஷ்டப்படுது. சரியா கஷ்டப்படுது. வாணி நாங்கள் நேற்று கதைச்ச சுவிம் உடுப்பு வந்து பிரியோசனப்படுது. இப்ப பிரியோசனப்படும். அதான் எல்லாரும் பாவங்களா அந்த உடுப்பெல்லாம் நனைஞ்சான் தெரிகிறாரு. இவனத்துக்கு நிக்குது அந்த அரவாசிக்கு நெஞ்சுக்கு மேல எல்லாம் நல்லூர்ல இருந்து எல்லாம் அந்த சனங்கள் அந்த தண்ணிக்குள்ளால வருது. பெரிய இதா கிடக்கு. ஓமோ, நல்லூர் கோயில சுத்தி வெள்ளமா நிக்குது. மரவாசி போயிட்டு வந்து தண்ணி கதிராம கோயிலுக்குள்ளேயோ செல்ல கதிராமன் சொல்லி போட்டிருந்தாரு நேற்று பேஸ்புக். அது இன்னொரு இடத்துல இருக்கிற மலைப்பகுதி கிட்ட வருமா வாணி? அந்த கதிராம போற வழியில இருக்குது. எனக்கு தெரியல. பள்ள பகுதியில தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். தெரியல. அது அந்த நுவரேலியா அதுகளால போய் போறதா உனக்கு தெரியாது. நானும் கதிராம தெரியாது. நம்ம கதிராம இடத்துல இருக்குது. மலைப்பகுதிக்கு தானேங்க உங்களுக்கு அம்பாறையக்குள்ளாலையா? அம்பாறை அதுக்குள்ள அதுக்குள்ளெல்லாம் போகணும். அப்புறம் நீங்க குழம்புல இருக்கிறாங்க மற்ற பார்க்கத்தாலே எனக்கு தெரியல. நான் போகல ஒரு நாளும். நானும் போயில, எனக்கு தெரியல.
அங்க வந்து திசமாரோ இப்ப அந்த எல்லா அம்பார திசமாராவை ஒன்று சீமந்து சொல்லப்படுதா நில இதுல எங்கண்ட இடங்கள்ல பிரச்சனை வந்தது மதில் கட்டின ஒரு பிரச்சனை ஆமா சீமந்து நில முழுக்க சீமந்து அதுதான் அதுதான் சிக்கல். நடப்பு சீமந்து போட்டு வச்சுக்கிட்ட மற்றது முந்தைய தாவரங்கள் இழுத்து வச்சிருக்கு தண்ணியை இப்ப மரங்களும் குறைஞ்சிட்டுது அங்க வீடுகள்ல மரங்கள் இழுத்து வச்சிருக்காது இப்ப தண்ணி அதால வெள்ளங்கள் கூடிச்சு வாடி ஓட முடியாம வெள்ளம் நிக்குது வீடுகளுக்கு. அதான் இவ மதுரையிலையும் கட்டி வாசல்ல இதுவும் இல்லை மண்ணும் இல்லை. அப்போ இங்கே தண்ணி போகும் அதுக்கெல்லாம் நிற்கும். வெயில் வந்தாலும் அது இவ்வளோ காலம் எடுக்கும் வத்தி அது வரைக்கும் மனுஷன்ற வாழ்க்கை. அப்போ தண்ணி எடுத்துட்டு தான் ஊற்றணும். தண்ணி நிலம் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்குது அது எவ்வளவு தண்ணி இழுத்து வச்சிருக்க உறிஞ்சி எடுக்க இல்லை நிலமண்டா கொஞ்சம் மண்டாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் போகும் மணல்களுக்குள்ள. இது போகிறதுக்கு மதிலும் விடாது ஒன்றும் இல்லை மண்ணும் இல்லை மண்ணில் இப்ப எங்கட பக்கம் வந்து வாணி ஆக மோசம் வந்து இருந்ததுன்னா முந்தி பெரிய பாலமா இருந்தது. இப்ப எங்கட வீட்டுல உள்ளுக்கு ரங்குற இதுல வந்து ஒரு பகுதி பெரிய பாலமா கிடந்திருந்தது. அப்ப தண்ணி எங்கட அந்த லேனுக்குள்ளால வர தண்ணி முழுக்க அதுக்குள்ள போய் நியாயமான தூரத்தால அப்படியே போகுற முந்தின காலத்துல. இப்ப பாலமே இருக்கிறதே தெரியாது. ஒண்ணுமில்லை. பாலத்தையும் கிளீன் பண்ணினதும் கனகாலமா முந்தி புனர்வாழ்வு செய்யற மாதிரி கிளீன் பண்ணுவீங்க அப்படி எங்கள் ரெண்டு. இப்ப ஒன்றும் இல்லை. அப்ப அதுல பாலமும் மறைஞ்சு போயிட்டுது வீடுகளுக்கும் சீமெந்து. அப்ப தண்ணி எங்க அதுக்குள்ளதான் நிக்க போகுது தண்ணி வத்தாது. அந்த வீடுகளுக்குள்ள காட்டியிருந்தார்கள் அது வத்தவே இல்லை. அதாவது நீங்க மோட்டரை வச்சு வெளியெல்லாம் எடுத்து ஊற்றணும். அதாவது என்ன வீட்டுக்குள்ள போய் தண்ணி வத்தம் வீட்டுக்குள்ள மதில் கட்டினவே என்ன செய்வது மதில் அந்த ஓட்ட முந்தியெல்லாம் முந்த நாளத்துல வாங்கி அந்த வாழை தடல் அது இந்த வாழை ஓட்டை அப்படி வச்சுதான் அந்த ஓட்டையில போட்டு போட்டு விட்டுருந்தேன். அதுக்கு ஒரு கல்லு வச்சு சும்மா பாதுகாப்புக்கு பூச்சிகள் எதுவும் பாம்புகள் உள்ளுக்கு வந்தாலும் மட்டும் அடைக்கும். அதை கூட எடுத்து விடுறதும் இல்லை சார். நம்ம அப்ப தண்ணி இன்னும் அதுக்குள்ளதான் நினைக்குது. இப்படி வெள்ளம் கட்டினா இன்னொரு பிரச்சனை இருக்கு. டாய்லெட் பிட் எல்லாம் நுழைஞ்சிருமில்ல அது வேற பிரச்சனை இருக்குது. அங்க அப்படியே பிரச்சனை வந்திருக்குது. அங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு எல்லா தண்ணியும் ஒண்டா சேர போகுது. ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஜொக்கால கிணத்துல தண்ணி அள்ளி ஊத்தி காட்டுது. இல்ல அது ஓகே காட்டுறது ஓகே. கொஞ்சம் பேர் கூத்து காட்டியணும் சரியோ பாட்டுகளை போட்டுட்டு இன்னும் நாட்டம் நடக்குது பொம்பளைல எல்லாம் தண்ணிக்குள்ள. அதான் பச்சை பச்சை எழுதிருந்தாங்க கீழே இது தேவையாடி உங்களுக்கு சொல்லி. உண்மை சில விளையாட்டு மாதிரி எடுக்கிறது எவ்வளவு மன பாதுகாப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு. என்ன மாதிரி கொழும்புல நேற்று சாதமான மழையாக்கும் இன்றைக்கு என்னன்னு தெரியல. அங்க வெள்ளம் அப்படி முந்தா நாள் பயங்கர வெள்ளம் அடிக்க வெள்ளம் இங்கால யாழ்ப்பாண பகுதியில மழைய அதுகள் பெய்ய மட்டக்களப்பும் அம்பாறு அதுகள் இருக்கல அங்க மழை தூர இல்லையான்னு சொன்ன அம்பாரு தம்பிகிட்ட கேட்டால் நான் சொன்னார் தங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பள்ளிக்கூடத்துலக்கா நிறைய பேர் வந்துருக்குது. தங்களோட தம்பிர வீடு இப்போவும் கதரை வச்சு தான் இருக்கிறது. அப்படி வீட்டுக்குள்ளே ஏறிட்டோம். இப்போ கொஞ்சமாக அவங்க உயர்த்திட்டுனா அதான் போன வருஷம். இரண்டாவது அங்கே அவர் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு சரியான அப்போ அந்த பள்ளப்பகுதி அதுக்குள்ள அப்படியே ஒரு நாள் ஒரு முறை 2 வருஷத்துக்கு முதல் காட்டினான் எல்லாரும் கதர் இல்லை. ரெண்டாவது வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி. அதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் வந்து உயர்த்தி முன்னுக்குதுன்ட்டா வரையில. ஆனால் வாசல் முழுதும் காட்டியிருந்தார் ஃபுல் தான் வெள்ளம் தான். அப்போ பள்ளிக்கூடத்துலேயே முன்னுக்கு இருக்கிறதுக்கு பாவமாக கிடக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கணுமா. சாப்பாடு மட்டும் காணும் அதை படுக்க அது மற்ற குளிர் சரியான குளிராக இருக்கும் இந்த நேரம். எல்லாரும் என்னட்டு படுக்க எல்லாம் அந்த விதான அவையல் பெட்ஷீட் அந்த பாய் அதுகள் எல்லாம் வீடு வீடா ஆக்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தது என்று சொல்லி நிலம் எல்லா ஈரம் தானே.